அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமினேஷன் 2024 எப்போ நடக்க போகுது, எவ்வளவு நாட்கள் இருக்குது, எவ்வளவு வாரங்கள் இருக்குது, எவ்வளவு ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாமினேஷனை ரிப்பீட்டர்ஸ் எழுதுகிறாங்க. +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்பிட்வீன் உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் பிளான் நமக்கு தேவைப்படுது. அப்போது யூஸ்வலாகவே நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் ஃபஸ்ட்டு சண்டே நடக்கும். கோவிட் டைமில் மட்டும் மாற்றங்கள் இருந்தது. ஸோ இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2024 மே மாதம் 5ஆம் தேதி நடக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபோர்நூன் செஷன் இருந்தது. பட் நீட் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போய் சேர்றதுக்கு மாணவர்களுக்கு சம்டைம்ஸ் போய் ரீச் ஆக முடியல அப்படிங்கிற காரணத்தினால லாஸ்ட் 3 இயர்ஸாக நீட் எக்ஸாமினேஷனை ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ நீட் எக்ஸாமினேஷன் மதிய செஷனில் தான் நடக்குது. அப்போது இந்த நீட் எக்ஸாமினேஷன் இன்னைக்கிலேருந்து நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 17 வீக்ஸ் இருக்குது, 17 வாரங்கள் இருக்குது. இந்த 17 வாரங்களில் எவ்வளவு நாட்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 119 நாட்கள் இருக்குது. அப்போ இன்னும் 119 நாட்கள் தான் நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கான டைம் இருக்குது. அப்போ இந்த 119 நாட்களில் எவ்வளவு ஹவர்ஸ் இருக்குன்னா 2856 ஹவர்ஸ் இருக்குது. 2856 ஹவர்ஸ் இருக்குது. 2856 ஹவர் இருக்குது. இந்த 2856 ஹவரும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம்? நம்ம ஒரு தூங்கணும். கண்டிப்பாக எஃபெக்டிவ் ஸ்லீப் பேஸ் இருக்குமே. அடுத்தது நம்ம சாப்பிட்றோம், ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நம்ம மினிமம் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கணும். அடுத்தது நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துட்டா கூட மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துட்டா கூட ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரும். அப்புறம் நீங்கள் குளிக்கிற டைம், ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்நாக்ஸ் டைம், இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா, ஸோ டோட்டலாக 10 ஹவர்ஸ் நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 14 ஹவர்ஸ் தான் எஃபெக்டிவாக கிடைக்கிறக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் இந்த 14 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் 14 ஹவர்ஸ் கிடைக்குமானா அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகாமல் இருக்கணும், வேறு ஒரு விசேஷத்துக்கு போகாமல் இருக்கணும், இந்த மாதிரிலாம் டைமை குறைச்சிட்டு ஒரு 14 ஹவர்ஸ் பர் டே நம்ம எடுத்துட்டோம்னா 1666 ஹவர் இருக்குது. அப்போ 1666 ஹவர்ஸ். இந்த 1666 ஹவரை தான் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் பிரிக்கணும்? நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு +1 சப்ஜெக்ட்ஸ், +2 சப்ஜெக்ட்ஸ், இந்த சாப்டர் முக்கியமான சாப்டர், இதில் டெஸ்ட் எழுதணும், நம்ம ரிவிஷன் பண்ணணும். அப்போது நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. அப்போது இந்த நீட் எக்ஸாமினேஷன் 2024 நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 17 வாரங்கள் இருக்குது. 119 அது டேஸ், 119 நாட்கள் இருக்குது. 2856 ஹவர்ஸ் இருந்தாலுமே நமக்கு கண்டிப்பாக 1666 ஹவர் தான் நமக்கு எஃபெக்டிவாக கிடைக்கும், மேக்ஸிமம் பாசிபிள் ஹவர்ஸ். அப்போ இந்த 1666 ஹவரில் 1666 ஹவர்ஸில் நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங்கை பொறுத்து தான் நீட் எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்களுடைய வீடியோஸ் நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.